ரைட் ரைட் உதயகம்மன் பிள்ளையுடைய அந்த புத்தகத்தில் அடுத்த விஷயமாக என்ன இருக்கும் என்றால் ஜமீல் முகமட் என்றால் தாஜ் சமுத்ரா ஹோட்டலுக்கு சென்று தற்கொலை குண்டு தாக்குதலை நடாத்த தயாராகிய வேளையில் அந்த ஜமீல் முகமட்டுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகின்றது. இவரும் எடுத்து பேசிவிட்டு உடனடியாக அவர் ஒரு பதற்றத்திலே தாஜ் சமுத்ரா ஹோட்டலிலிருந்து வெளியேறுகிறார். தொலைபேசியில் பேசிக்கொண்டே தான் வருகின்றார். அவர் நேரடியாக வருவது தெய்வல ட்ராபிக்கல் இன் என்ற ஒரு தங்கு விடுதிக்கு அங்கு வருகை தந்து அவருடைய அந்த தற்கொலை குண்டுகள் இருந்த பேக்ஸ் எல்லாம் வைத்துவிட்டு நேரடியாக ஒரு பள்ளிவாசலுக்கு செல்கின்றார். செல்லும் போது இருந்த தொலைபேசி வரும்போது இல்லை. வருகை தந்த மீண்டும் அந்த தங்கு விடுதிக்கு வருகை தந்தவுடன் அந்த குண்டுகளை வெடிக்க செய்கின்றார். அங்கு இருந்த 3 பேர் மொத்தமாக உயிரிழக்கின்றார்கள். அதில் ஜமீல் முகமட்டும் ஒருவர். இப்படி இருக்கிற நிலையில் இந்த ஜமீல் முகமட் ஏன் தாஜ் சமுத்ராவுக்கு சென்று குண்டை வெடிக்க செய்யவில்லை? இதன் பின்னணியில் என்ன? இது சம்பந்தமான விசாரணைகள் எப்படி நடந்தது? எதுவும் திசைகள் மாற்றப்பட்டதா என்பது குறித்து உதயகம்மன் பிள்ளை கண்டுபிடித்திருக்கின்றாராம். அதையும் அந்த புத்தகத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றாராம். ஆகவே மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கின்றது. என்ன ஆகவே இந்த விசாரணை குழுக்களுக்கு செய்ய வேண்டிய விசாரணை குழுக்கள் அனைத்தும் 7 வருடமாக செய்த வேலைகளை எல்லாம் இவர் உதயகம்மன் பிள்ளை 1 வருடம் 1.5 வருடத்திலே இவர் செய்து அதை எல்லாம் இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக சொல்லி இருக்கின்றார். பார்க்கலாம். ஜமீல் முகமட் சம்பந்தமான விஷயங்களும் அந்த புத்தகத்தில் இருந்தால் அது எப்படி எழுதப்பட்டிருக்கும் என்பதையும் நாங்கள் பார்ப்போம். அடுத்ததாக என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம். சாரா ஜஸ்மின், ஜமீல் முகமட், அபு ஹிந்த். அந்த அடிப்படையில் சாரா ஜஸ்மின், ஜமீல் முகமட், அபு ஹிந்த், சொனிக், நௌஃபர் மௌலவி, பொடி சாரான், இப்படி இந்த சூழ்ச்சியின் பின்னணியில் சொல்லப்பட்ட அனைத்து பேர்கள் விவரங்கள் பற்றியும் இவர் தேடி கண்டுபிடித்து அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கின்றாராம். இந்தியா, அமெரிக்கா, அது மாத்திரமல்ல, மேலதிகமாக அவர் ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் இந்தியா, அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகளும் பின்னணியில் இருந்திருக்கின்றதா என்பது குறித்தும் இவர் தேடி பார்த்து அதனையும் அந்த புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கின்றாராம். ප්‍රහාරය කළේ 2019 අප්‍රේල් මාසේ 21 වෙනිදා. ඒ වසරේම අගෝස්තු මාසේ දලදා පෙරහැරට දෙවෙනි ප්‍රහාරයක් එල්ල කිරීමට සහරාල්ල සැලසුම්. දලදා පෙරහැරට දෙවෙනි ප්‍රහාරයක් එල්ල කිරීමට පාස්කු ප්‍රහාරය කළේ 2019